My name is PK and welcome to Irkei Mori. இன்னைக்கு வீடியோவில் நம்ம இன்னொரு ஹோம்மேட் லிக்விட் ஃபர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் குப்பையாக கழிக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம செடிக்கு தேவையான ஒரு ஆர்கானிக்கான ஒரு லிக்விட் ஃபர்டிலைசரை எப்படி நம்ம ஃப்ரீயாக தயாரிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கிச்சன் வேஸ்ட், அப்புறமா நம்ம கார்டனில் இருக்கக்கூடிய ஒரு பூத்தொட்டி, இது ரெண்டு இருந்தாலே போதும். நம்ம ஈஸியாகவே இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பேர் நீங்கள் காம்போஸ்ட் டீ அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா காம்போஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மென்யூர் எக்ஸ்ட்ராக்ட்னு கூட சொல்லலாம். அண்ட் இதோட பேர் வந்து நம்ம இதில் என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வேரி ஆகும். ஆல்ரெடி என்னோடய சேனலில் வீட்டிலே நம்ம எப்படி உரம் தயாரிக்கலாம்ன்றதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் இன்னொரு லிக்விட் ஃபர்டிலைசர் எப்படி தயாரிக்கலாம், அரிசி தண்ணி எப்படி நம்ம ஒரு உரமாக பயன்படுத்தலாம்ன்றதை பற்றின டீட்டெயில் வீடியோலாம் ஆல்ரெடி என்னோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னு தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் கிச்சன் வேஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சோளக்கதிரோடைய மேலே இருக்க தோலை நான் யூஸ் பண்ணுறேன். கூடவே பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு சில கிச்சன் வேஸ்ட்டையும் யூஸ் பண்ணுறேன். இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் நீங்கள் ரெடி பண்ணுறப்போ ஒரு சில விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் நம்ம என்ன மாதிரியான இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ட் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ப்ரௌனிஷான ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராக்டாக கிடைக்கும். அது பார்த்து அதோட pH வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் நார்மலான கிச்சன் வேஸ்ட் அந்த மாதிரியான இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து ட்ரை அண்ட் வெட், அதாச்சும் நல்லா காஞ்ச மாதிரியான தோல்களும் கொஞ்சம் ஈரமாக இருக்கக்கூடிய தோல்கள், இது ரெண்டுமே வந்து அதில் ஆட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான ஒரு கலரில் இப்போ நம்ம ரெடி பண்ணுற லிக்விட் ஃபர்டிலைசர் மாதிரி தான ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, அது என்னன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மென்யூர் எக்ஸ்ட்ராக்ட். அதாவது நீங்கள் உரம் ரெடி பண்ணுறப்போ மண்புழு உரம், மாட்டு எரு, அப்புறமா கிச்சன் வேஸ்ட், முட்டைத்தோல், இந்த மாதிரி ஆர்கானிக்கான மெட்டீரியல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு உரமாக ஒரு செடிக்கு வந்து ஒரு உரமாக ரெடி பண்ணுறப்போ அதுலேருந்து வெளியே வரக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் வந்து கம்ப்ளீட்டாக டார்க்காக ஒரு அடர்த்தியான ஒரு பச்சை நிறத்தில் இல்லை வேறு ஏதாவது ஒரு அடர்த்தியான ப்ரௌன் நிறத்தில் இருக்கும். அதோட pH வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து ஒரு லாங் டேர்மில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். லிக்விட் ஃபர்டிலைசரோட பேசிக்லாம் என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். இதை ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா ஒரு தொட்டி தேவை. இது நீங்கள் பர்டிகுலராக பூத்தொட்டி தான் யூஸ் பண்ணோட அவசியம் கிடையாது. ஏதாச்சும் நீங்கள் ஒரு பக்கெட் ஆர் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஒரு மீடியம் நீங்கள் எதனா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மெயினாக அடியில் வந்து ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வழியாக தான் இந்த லிக்விட் ஃபர்டிலைசரோட அந்த லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே வெளியே ட்ரைன் ஆகிட்டு வரும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக நம்மக்கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று மேலே ஒன்று வந்து அடிக்கிட்டே வரணும். இப்படி அடுக்கிறதுனால என்ன ஆகும்னா உள்ளே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஹீட் க்ரியேட் ஆகும். இந்த ஹீட் தான் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வந்து உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணும். பிரேக் டவுன் பண்ணி அதில் இருக்கிற அந்த பயோ மெட்டீரியல்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு எல்லாத்தையுமே யூஸ் ஆகும். ஸோ நம்ம கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்று மேலே ஒன்று ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து டைட்டாக பவுண்ட் பண்ணி கீழே கம்ப்ரஸ் பண்ணணும். இந்த கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னா அந்த ஹீட் ஜென்ரேஷன் இது இக்னைட் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக தான் இந்த எக்ஸ்ட்ராக்டை நம்ம இந்த மெட்டீரியல்ஸ் பிரேக் டவுன் ஆகிறப்போ நம்மளால் வெளியெடுக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பில்ட் பண்ணிவிட்டு நம்ம மெயினாக அடுத்து என்ன பண்ணணும், மேலே வந்து இதுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். இந்த ப்ரெஷர் எதுக்குன்னா அந்த உள்ளே இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று இன்டாக்டாக ஒரு மாதிரி கம்ப்ரஸ்டாகவே வச்சுக்கோம். அதுக்கு நீங்கள் சிம்பிளாக மேலே ஒரு வெயிட், ஒரு செங்கல் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சாலே போதும். அண்ட் வச்சதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமாக மேலே வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை மூடிடணும். இதை மூடுறதுக்கான ரீசன் என்னென்னா, இன்கேஸ் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரையான இன்க்ரீடியன்ட் மட்டும் யூஸ் பண்ணுறத மேலே நம்ம மூடாமல் கூட இருக்கலாம். ஆனால் நம்ம ட்ரை அண்ட் வெட் ரெண்டும் கலந்த மாதிரியான உள்ள பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால மேலே வந்து தேவையில்லாத ஈக்கள் அதிகமாக மிக்கும். மேலே இன்செக்ட்ஸ் இருக்கிறதுனால மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா அதோட முட்டைகளை வந்து இந்த உள்ளே இருக்க அந்த தோல் மேலே இட்டுட்டு போயிடும். இதனால அந்த லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டாக மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் மூடிட்டு இது எத்தனை நாளைக்கு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது 7 நாட்கள்லேருந்து அதிகபட்சமாக 10லேருந்து 15 நாட்களாச்சும் நீங்கள் இதை வைக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்க எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகிட்டு அது வெளியே வரும். இந்த ப்ராசஸ் அப்போ இது அடிக்கடி எடுத்து கிளறணுமா, மற்ற நம்ம நார்மலாக உரம் ரெடி பண்ணுற மாதிரி இதை கிளறணுமான்னு கேட்டால் எதுவும் தேவையில்லை. அது நீங்கள் அப்படியே விட்டுடலாம். பிகாஸ் இதுலேருந்து நம்ம ஒரு சாலிட் ஃபர்டிலைசர் எடுக்க போகிறது கிடையாது, லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட் தான் எடுக்க போகிறோம். இது பில்ட் பண்ணுறது இதோட ஃபைனல் ஸ்டெப் என்னன்னா, அடியில் வந்து ஒரு கலெக்டிங் மீடியமாக நம்ம ஏதாச்சும் ஒன்று வைக்கணும். இப்போதைக்கு நான் இதில் தட்டு வச்சிருக்கேன். ஆனால் ஜஸ்ட் இது முடிச்சதுக்கப்புறமா அந்த தட்டு எடுத்துகிட்டு நான் ஒரு கப்பு மாதிரி வைப்பேன். அந்த கப்பில் தான் அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே கலெக்ட் ஆகிட்டு வரும். ஸோ நம்ம அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நம்ம பில்ட் பண்ணி உள்ளே வச்சு கரெக்டாக ஒரு 7லேருந்து 10 நாள் ஆகியிருக்கு. இப்போ அதோட ரிசல்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஆஸ் யூ கேன் சி உள்ளே இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பிகாஸ் அதோட நார்மல் கலர்லேருந்து நல்லா ஷ்ரிங்க் ஆகி கொஞ்சம் ப்ரௌனிஷ் டோனாக மாறி இருக்குது. இதுதான் அது பிரேக் டவுன் ஆகிறதுக்கான சிம்டம்ஸ். அடியில் இருக்க லிக்விடும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் ஆகிருக்கு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப மைல்டான கலரில் இருக்குது.
அண்ட் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இதில் இருக்க பிரச்சனைகள் என்னென்னு. இதோட ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இதை நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இதோட பெஸ்ட்டு எப்போனா நீங்கள் இந்த இமீடியட்டாக யூஸ் பண்ணுறது தான் இதோட பெஸ்ட்டை கொடுக்க முடியும். நீங்கள் ஜஸ்ட் கொஞ்ச நாள் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அந்த லிக்விட் ஃபர்டிலைசர் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகிட்டு அது உள்ளே இருக்க அந்த பயோ பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே சீக்கிரமே அழிச்சிடும். அந்த அனரோபிக் ரியாக்ஷன் அப்படின்னு சம்திங் சொல்லுவாங்க அது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட் ஃபர்டிலைசர்ன்றது கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டாக மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அட்லீஸ்ட் ஒரு இமீடியட்டாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இதுலேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்டை எடுத்து நீங்கள் உங்கள் செடிக்கு டேரெக்டாக கொடுத்துட்டே இருக்கலாம் தண்ணியில் கலந்து. இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது பார்த்தாச்சு. அண்ட் இப்போ அடுத்து இதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்த்துடலாம். இதை யூஸ் பண்ணுறதுக்கான ரேஷியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கலெக்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஒரு 5 to 6 லிட்டர் தண்ணியில் கலந்துருங்க. இதோட ரேஷியோன்றது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பிகாஸ் நமக்கு எந்த அளவுக்கு லிக்விட் ஃபர்டிலைசர் கிடைக்குன்றது நமக்கு எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது, நமக்கு தெரியாது. கிடைச்சிருக்க லிக்விட் ஃபர்டிலைசரை நீங்கள் தண்ணியோட கலந்து நீங்கள் செடியில் அதை டேரெக்டாக கொடுக்கலாம், அதாச்சும் மண்ணில் கொடுக்கலாம், அப்படிலாம் செடி மேலேயும் கொடுக்கலாம். வீட்டில் ரெடி பண்ணுற லிக்விட் ஃபர்டிலைசரில் கிடைக்கக்கூடிய மேஜர் அட்வான்டேஜஸ் என்னன்றது இப்போ ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா இது வந்து ஒரு குயிக் சொல்யூஷன். நம்ம செடிக்கு மண்புழு உரமோ மாட்டு உரமோ கொடுத்தோன்னா அது பிரேக் டவுன் ஆகிட்டு அது நியூட்ரிஷன் எல்லாம் மண்ணுக்குள்ளே ஊறி அந்த மண்ணில் ஊறி இருக்கக்கூடிய நியூட்ரிஷனை வந்து அந்த செடி வேறு மூலம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் கிடைக்கும். ஆனால் லிக்விட் ஃபர்டிலைசரில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது. அதுவும் குறிப்பாக நம்ம இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்ச லிக்விட் ஃபர்டிலைசர் ரொம்ப மைல்டாக இருக்கும். அதில் எந்த விதமான டாக்ஸிக் எதுவுமே இருக்காது. ஸோ இது மண்ணில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிடும். அண்ட் as well as அந்த செடி அந்த வேறு மூலமாக இது ரொம்ப குயிக்காகவே அப்சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். லிக்விட் ஃபர்டிலைசரில் மெயினாக என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த செடிக்கு நெசசரியாக தேவைப்பட்டுக்கூடிய பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸ் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை வந்து நல்லா ரொம்ப அதிகமாக வளம்படுத்தும். ஸோ இதை நம்ம மண்ணுக்கு கொடுக்குறப்போ அந்த மண்ணில் வளரக்கூடிய செடி வந்து நல்லா செழிப்பாகவே வளரும். இந்த லிக்விட் ஃபர்டிலைசர்லாம் கடையில் பாட்டில் ஈஸியாக கிடைக்கிறப்போ நாம் ஏன் இந்த வீட்டில் ரெடி பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கக்கூடிய லிக்விட் ஃபர்டிலைசர் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பர்டிகுலராக இந்த NPK இந்த மாதிரியான ஒரு 3 பிரைமரி நியூட்ரியன்ட்டை மட்டுமே டார்கெட் பண்ணி தான் அதை ரெடி பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அது வந்து அது எந்த அளவுக்கு ஆர்கானிக்காக ரெடி பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி நம்ம பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் லிக்விட் ஃபர்டிலைசர் இல்லை ஒரு NPK லிக்விட் ஃபர்டிலைசர் நம்ம யூஸ் பண்ணுறப்போ செடியில் என்ன அந்த மண்ணில் என்ன ஆகும்னா ஏதாச்சும் ஒரு சில நியூட்ரியன்ட் மட்டும் ரொம்ப அதிகமாக அதோட டாமினேட்டை காமிக்க ஆரம்பிக்கும். இதனால பார்த்தீங்கன்னா அந்த மண்ணோட வேல்யூன்றது பெருசாக இருக்காது. ஏன்னா மண்ணில் வந்து நியூட்ரியன்ட் எந்த அளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்கோ அது ஏற்ற மாதிரி தான் அந்த செடி வளரும். ஏன்னா ஒரு செடிக்கு ஒரு மாதிரியான நியூட்ரிஷன்றது ரொம்ப அவசியமாக தேவைப்படும். மண்ணு நல்லா ஆர்கானிக்காக நல்லா ஃபர்டைல்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான நியூட்ரிஷனை அது அந்த செடி வந்து ஈஸியாக கன்சியூம் பண்ணும். ஒருவேளை நீங்கள் மண்ணில் ஏதாச்சும் ஒரு சில நியூட்ரிஷன் மட்டும் அதிகமாக இருந்தால் எல்லா செடியும் அதில் ரொம்ப ஈஸியாக வளரும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு கெமிக்கல் லிக்விட் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன ஆகும்னா மண்ணில் அது ஒரு கைண்ட் ஆஃப் ஹீட்டை ஜென்ரேட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகுறதுனால அந்த வேர்கள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகிட்டு அந்த பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நம்ம வீட்டில் ரெடி பண்ண இந்த ஆர்கானிக்கான லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து கம்ப்ளீட்டாக சேஃப் டு யூஸ். நம்ம அது கையிலலாம் பட்ட ஏதாச்சும் ஆகுமன்ற பயம் நமக்கு கண்டிப்பாக இருக்க தேவையில்லை. ஆனால் ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசர் இந்த மாதிரி நீங்கள் 100% சேஃபாக உங்களால் யூஸ் பண்ண முடியாதுன்றது நீங்களே யோசிச்சுக்கோங்க. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டில் எப்படி ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஃப்ரீயாக ஒரு லிக்விட் ஃபர்டிலைசரை ரெடி பண்ணலான்றதை பற்றியே டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நம்ம அடுத்ததாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் டு கிரியேட் a better environment and thank you by PK.